ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜ் கன மொழி. இதில் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸு. ஒரு 4 கொஸ்டின்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க. கார்டினல் நம்பர்ஸ். சரிங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். m is equal to 1 செட்ஸு நமக்கு கொடுத்துருக்காங்க. PQRSTU அப்படின்ட்டு நமக்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்டினல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். n ஆஃப் m is equal to 1 2 3 4 5 6. மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 6 இருக்குது. சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் m is 6. அப்போது இதில் கார்டினல் நம்பர் இஸ் 6. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்ப்ளீட்டடு. இப்போது செகண்டு பார்க்குறோம். செகண்டு பார்த்தீங்கன்னா p is equal to x such that x is equal to 3n plus 2, then n belongs to script w and x less than 15. இந்த கொஷின்ஸை ஒன்ஸ் தெளிவாக பாருங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸோட வேல்யூஸை எடுத்துக்கணும். எக்ஸோட வேல்யூஸுக்கு இதில் எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கணும், ஹோல் நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி இந்த ஹோல் நம்பர்ஸை எண்ணுக்கு ரீப்ளேஸ் டு ஹோல் நம்பர்ஸ் கொடுத்து இந்த கம்மிங் த எக்ஸோட வேல்யூஸ் ஆனது லெஸ் தென் 15க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கும்? ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, அதாவது முழு எண்கள் 1 2 3 4 5 அண்டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா? போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3n + 2 அப்படின்ட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த n ரீப்ளேஸ் டு 0, சாரி n இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இல்லை, இந்த இடம் n. இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ 3 × 0 0 + 2, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குமா? தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணாச்சு, நெக்ஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதில் பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனில் தான் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சாரி இந்த இடம் n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லை, இந்த இடம் n, அதை என்னன்னு சேஞ்ச் பண்ணிங்க. n இஸ் ஈக்குவல் டு 3 × 1 3 + 2 ஈக்குவல் டு 3 + 2 என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 5. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் லெஸ் தென் 15ன்னு சொல்லியிருக்காங்க. 15க்குள்ளே ஸ்டாப் பண்ணிடணும், 15க்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு புட்டு n இஸ் ஈக்குவல் டு 2, இந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனில். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 2 + 2, 3 2s 6 + 2 ஈக்குவல் டு 8. எக்ஸோட வேல்யூஸு 8. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா புட்டு எக்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 3 + 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9, 9 + 2 11 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சாரி n இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 × 4 + 2, 3 4s are 12 + 2 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 14 கிடைக்குதுங்களா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூஸு 15க்குள்ளே வந்துன்னா ஸ்டாப் பண்ணிடணுன்னு இருக்காங்க. 15 above 15 போகக்கூடாதுன்னு இருக்காங்க இந்த இடம். சரிங்களா? அப்போ இதோடய ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் எல்லாம் ரைட் பண்ணணும். சரிங்களா? 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 5 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 8 11 நெக்ஸ்ட் 14. சரிங்களா? இதை எப்படி இந்த செட்ஸில் இருக்குன்னா P ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. இந்த P ஈக்குவல்ட்டுல தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் ரைட் பண்ணணும். அதாவது எக்ஸுக்கு எண்ணுக்கு 0ன்னு கொடுத்த இடம், எண்ணுக்கு 1 கொடுத்த இடம், எண்ணுக்கு 2, எண்ணுக்கு 3, எண்ணுக்கு 4 கொடுத்த பிளேஸ் எல்லாம் P ஈக்குவல்ட்டுன்னு ரைட் பண்ணணும். இப்போ B is equal to 2, 5, 8, 11, 14. இப்போ இதில் தான் என்ன பார்க்கணும், நம்பர் ஆஃப் B பார்க்கணும். அப்போ நம்பர் ஆஃப் B is equal to how many elements coming? 5. இப்போ cardinal number is 5. That's all. Second sum completed. Next third sum. Next பார்த்தீங்கன்னா K is equal to y such that y is equal to 4/3n, n belongs to script n and 2 less than n less than or equal 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2க்கு மேலே 5 வரை அப்படின்னு அர்த்தம். அப்போ 2க்கு மேலேன்னா 3, 4, 5. இதுதான் இந்த என்னோட வேல்யூ. இப்போ இதுதான் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷனு? லெட்டு y is equal to 4/3n. இந்த வேல்யூஸை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். போட்டு n is equal to 3ன்னு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணனா y equal to 4/3 into 3 is equal to 4/9ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா y is equal to 4/4. சாரி, இந்த இடம் 3 தானே, 3n தானே இங்கே இருக்கு. அப்போ 3n அப்படின்னு ரைட் பண்ணுறேன். அப்போ எண்ணுக்கு பதிலாக தான் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4/12, 3 4s are 12. நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 5, y is equal to 4/3 into 5 is equal to 4/3 5s are 15. சரிங்களா? அவங்க இந்த கண்டிஷன்ஸை மட்டும்தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைச்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் Q. அப்போ Q ஈக்குவல் டு 4/9, 4/12, 4/15. சரிங்களா? அப்போ நமக்கு கார்டினல் நம்பர்ஸ் n ஆஃப் Q எவ்வளோ என்ன பார்க்கணும், கார்டினல் நம்பர்ஸை சொல்லணும். n ஆஃப் Q is equal to 3. சரிங்களா? கார்டினல் நம்பர் இஸ் என்ன? is equal to 3. That's all sum. Third one completed. Next fourth one பார்க்குறோம். First questionல fourth sum. Next r is equal to x such that x is an integers, x belongs to z. Z na whole numbers and 5 minus by less than or equal x less than 5. whole numbers அப்படின்னாலே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ரைட் பண்ணலாம். அப்போ இதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா -5லிருந்து ஈக்குவல் போட்டாங்கன்னா -5லிருந்து 5க்குள்ளே அப்படின்னு அர்த்தம். இப்போ -5 கொஞ்சம் தள்ளி எழுதிக்கும், ஏன்னா இது கொஞ்சம் பிக்கெஸ்ட்டாக போகும், அதனால் நான் தள்ளி ரைட் பண்ணிக்கிறேன். இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. ஏன்னா லெஸ் தென் 5ன்னு சொல்லியிருக்கிறதுனால 5க்குள்ளே தான் ரைட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கான எக்ஸ்பேன்ஷன் தான் இது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் ஆன இண்டிஜர்ஸ்னால் இந்த தான் இசட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க எக்ஸோட வேல்யூஸ் தான் இது. இந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸோட வேல்யூஸு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு அப்படின்னாக்கா இந்த எக்ஸோட வேல்யூஸ் தான் ஆரோட வேல்யூஸும். அப்போ ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் எல்லாம் ரைட் பண்ணுங்க. -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4.
சரிங்களா? இதுதான் ஆரோட வேல்யூஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஆர் என்னன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ நம்பர் ஆஃப் ஆர் 10. த கார்டினல் நம்பர் இஸ் 10. சரிங்களா? ஃபினிஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். Fifth question, S is equal to the set of all leaf years between 1882 and 1906. இந்த பிட்வீன்குள்ளே இருக்கக்கூடிய லீஃப் இயர்ஸை ரைட் பண்ணுறோம். லீஃப் இயர்ஸ் அப்படின்னா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 1882 இதை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 4 4s are 16. 4ஆல் டிவைட் பண்ணால் 4 4s are 16, ரிமைனிங் 2, 7 4s are 28. இங்கே ரிமைனிங் 2 தான் இருக்குது. அப்போ இதோட 4 இருந்துச்சுன்னா அது லீஃப் இயராக வரும். அப்போ இதை ரெஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 84 போட்டு பார்க்குறோம். லீஃப் இயர்னால் மீதியின்றி வகுப்படணும் 4ஆல், அதான் லீஃப் இயர். பாருங்கள், இப்போ கொடுக்குறோம் 1 4 4, 4 4s are 16, ரிமைனிங்கு 2, 7 4s are 28, ரிமைனிங்கு நோ 1 4s 4. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இது வந்து லீஃப் இயர் தான். அப்போ 4 4s ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இதில் ரிமைனிங் இருக்கிறதுலாம். இப்போ 1884, 1888, நெக்ஸ்ட்டு 1892, நெக்ஸ்ட்டு 1896, 4 4 ஆட் பண்ணிக்கணும். 96. அப்போ 900 இந்த இடம். சரிங்களா? இந்த இடம் வந்து 900. நெக்ஸ்ட்டு 904 கொடுக்கலாம், ஏன்னா 906 தானே, இவ்வளோ தாங்க. 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ n of s is equal to 6. கார்டினல் நம்பர் இஸ் 6. First sum completed. Thank you for watching.